சாட்சிகள் நிகழ்ச்சியில் இன்று அதிதியாக அரசியல் கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்காக தோழர் மதன் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இவருக்கு அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் தமிழ் கூறும் உலகில் பரந்து வாழுகின்ற மக்களுக்காக தோழர் மதன் அவர்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தை மக்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றோம். தளபதி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், பல அபிவிருத்திகளை தனது நிர்வாக காலத்தில் சாதித்து காட்டியவர். பல பரிணாமங்களை, பல சாதனைகளை நிகழ்த்திய தோழர் மதன் அவர்கள் இன்று ஒரு கட்சியின் தலைவராக, இபியூஎஃப் என்னும் கட்சியின் தலைவராக இருக்கிறார். தற்பொழுது இந்தியாவில் இருக்கும் அவரை ஒரு நேர்காணலுக்காக மௌனத்தின் சாட்சிகள் அழைத்து வந்திருக்கிறது. வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம் யாத்துரர். இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி தோழர். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது சிறப்பானது. அண்மைய அரசியல், தமிழருடைய அரசியல் போக்கு, நகர்வுகள், புவிசார் அரசியல், இந்த விடயங்களில் ஆயுத போராட்டத்தின் ஆரம்ப காலங்களிலே 1983 என்று நான் நினைக்கிறேன், நீங்கள் உங்களை முழுமையாக எமது மக்களுக்காக இணைத்துக் கொண்டு இந்தியாவிலே பயிற்சி பெற்று தாயகம் திரும்பி மக்களுக்கான பணிகளை முன்னெடுத்திருந்தீர்கள். இன்றைய அரசியல் சூழலில் பாரிய வெற்றிடம் ஒன்று இருப்பது அவதானிக்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு எமது மக்களின் சில கேள்விகளுக்கு நாங்கள் பதில் கூற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால், ஒரு மூத்த தலைவராக, ஒரு போராளியாக உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம். மௌனத்தின் சாட்சிகள் தன்னுடைய மறைக்கப்பட்ட உண்மைகளை ஆயுத வன்முறைகளால், அடக்குமுறையால் அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல்களை இந்த வெளி உலகுக்கு கொண்டு வரும் நோக்கோடு தங்களையும் தங்கள் குரலையும் இன்று மக்கள் மன்றில் கொண்டு வருவதற்கு முனைந்துள்ளோம். எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய அரசியலையும் இன்று தமிழர்களுடைய அரசியல் என்னவாக இருக்கிறது? பொதுவாக தமிழர்களுடைய அரசியல் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலுக்குள்ளே போய் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அவர்கள் தங்களுடைய அரசியலில் ஆளுமைகளை செலுத்தக்கூடிய சூழலை இழந்து நிற்பதாக கருதுகிறேன். நன்றி நன்றி தோழர். இந்த ஒருங்கிணைந்த அரசியல், பல கட்சிகள், பல நோக்கங்கள், மக்களுடைய நம்பிக்கையின் குறைவு, இவை அனைத்தும் தமிழர் அரசியலை கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்ற இந்த சூழலில் அதிகார வெற்றிடம் இருக்கிறதாக நீங்கள் உணர்கிறீர்களா? நிச்சயமாக என்னென்னு சொன்னால், ஒரு நீண்டகால அரசியல் அபிலாசியல் போராட்டத்தில் இருந்து வந்த மக்கள் ஜனநாயக வழியிலேயும் பின்பு ஆயுத வழியிலேயும் போராடி பின்பு அது மௌனித்த பிறகு இன்றைக்கு எதுவுமற்ற ஒரு நிலை தவறிய அல்லது ஒரு இலக்கை அடைய முடியாத ஒரு அரசியல் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய ஒரு தார்மீக கடமை மக்களுக்கு இருக்கின்றதா என்னுடைய பார்வை. ஆம், நன்றி தோழர். அதாவது எதிர்ப்பு அரசியலை ஒரு சாரார் நடத்தி கொண்டும் தென்னிலங்கை அரசோடு, ஆட்சி அதிகாரத்தோடு ஒத்துழைப்பு அரசியல், இணைந்த அரசியலையும் மேற்கொள்வதாக இரண்டு வேறுபட்ட கோணங்களில் தமிழர்களுடைய அரசியல் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் தங்களுடைய அரசியல் அல்லது தங்களுடைய எதிர்கால நடவடிக்கைகள் ஒன்றிணைந்த அரசியலை பேசப் போகின்றதா அல்லது எதிர்ப்பு அரசியலை முன்னெடுக்கப் போகின்றதா?
இல்லை, இது ஒரு ஆழமான ஒரு கேள்வி. ஏன்னு சொன்னால் காலங்காலமாக 2 பரிமாண அரசியல் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒன்று, ஒரு அரச பரிமாணங்களுக்குள்ள ஒன்றிணைந்த ஒரு சில உடைய அரசியலும் அதற்கு மாறுபட்டு முரண்பட்ட அல்லது ஒரு எதிர்ப்பு அரசியலையும் கொண்ட ஒரு இரு பரிமாணங்கள் இருந்திருக்கிறது. ஆமாம். ஆனால் இப்போ நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த 2 அரசியல்லையும் ஒரு வெற்றிடம் இருப்பதை போலவே இன்றைக்கு நாங்கள் உணர முடிகிறது. அப்போ இந்த சூழலை மாற்றி அமைக்க வேணும் என்று சொன்னால் மக்கள் ஒரு கெட்டியான ஒரு ஐக்கிய அரசியலுக்குள்ள ஒன்றிணைந்த அரசியலுக்குள்ள வர வேண்டிய தேவை இருக்கிறதாயே பார்க்குறேன். நன்றி தோழர். இந்த நேரடியாக மக்களினுடைய எதிர்ப்பு நடைமுறை அரசியலில் குறைந்துள்ளதாக ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த நடைமுறையில் இந்த மக்கள் அரசை அல்லது அரச அதிகாரங்களை தமது உரிமை விடயத்தில் அழுத்தம் தெரிவிக்காத இந்த சந்தர்ப்பத்தில் ஒத்துழைத்து அரசியல் நடத்துவது தென்னிலங்கை அரசியல் சக்திகளுடன், தேசிய கட்சிகளுடன் அல்லது அதிகார பீடத்துடன் தமது அரசியலை அல்லது உரிமை விடயங்களை முன்னகர்த்துவது இந்த உரிமை அரசியலை பலகீனப்படுத்தும் என்று தாங்கள் கருதுகிறீர்களா? இல்லை, இது ஒரு நீண்டகால அனுபவத்திலாக புறப்பட்ட ஒரு அரசியலாகவே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரை முரண்பட்ட அரசியல்களும் ஒரு சில சார்பு அரசியல்களும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த அரசியல் மக்கள் தங்களுடைய அரசியல் உரிமைகளை பெற வேணும் என்று சொன்னால் அல்ல அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொன்னால் கடந்து வந்த பாதையை ஒரு மறு ஆய்வு செய்து அந்த மறு ஆய்வில் இருந்து ஒரு உண்மையான அரசியலை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ ஒன்றுபட்ட ஓர் அரசியல் பரிமாணத்துக்காக மக்கள் சரியான முறையில் கட்டியமைக்கப்படாவிட்டால் அல்லது அவர்கள் கட்டியமைத்த அந்த பரிமாணத்துக்குள்ள அந்த அரசியலை தேடிக்கொள்ளாவிட்டால் இன்னும் பல காலங்களுக்கு தங்களுடைய இலக்கை அடைய முடியாமத்தான் போகும். ஏன்னா இன்றைக்கு எத்தனையோ பல கட்சிகள் இருந்தும் கூட அந்த இலக்கினுடைய ஒரு புள்ளியை கூட தொட முடியவில்லை தானே. ஆகவே ஒன்றுபட்ட ஒரு அரசியல்ன்றது மிக முக்கியமானது. மக்கள் அந்த பரிமாணத்துக்குள்ளே தங்களை கட்டியமைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அவர்கள் அந்த ஒன்றுபட்ட ஒரு கட்டுமானத்துக்குள்ளே வர வேண்டிய அவசியம் இருப்பதாகவே பார்க்குறேன். ஆம். அதே வேளையில் தேசிய கட்சிகளின் நுழைவு, அதாவது சிங்கள தேசிய கட்சிகளின் நுழைவு தமிழர் அரசியலை பணமாக கேள்விக்குள்படுத்தி இருக்கிறது. அதாவது இறுதியாக நடந்த தேர்தலை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், 8 ஆசனங்களை வடக்கு கிழக்கிலேயே தேசிய கட்சிகள் MBP என்று சொல்லப்படுகின்ற தேசிய கட்சி தமிழர் தரப்புகளிடமிருந்து தமது அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளன. இன்றைக்கு தமிழ் தேசியம் விடுதலை போராட்டம், ஆயுத போராட்டம் மௌனித்த பின்னர் 22 ஆசனங்களாக இருந்து 16 ஆசனங்களாக இருந்து இன்று கழுதை தேய்ந்து கட்டெரும்பான நிலையிலே தான் தமிழர் அரசியல் இருக்கின்றது. தமிழர்களுடைய நம்பிக்கை தமிழர் தலைமை மீது மிக வெகுவாக குறைந்திருக்கிறது. அல்லது இன்றைக்கு அவர்கள் நம்புவதற்கு தயார் இல்லை என்ற இந்த சூழலில் இந்த இடைவெளியை, தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இடைவெளியை நிரப்புவதற்கு ஒரு புதிய சக்தியின் வரவு தேவையாக இருக்கிறதா தோழர்? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கி பல கட்சிகள், அதாவது நிறைய ஒரு தொடர்ந்து பரிணமித்து கொண்டே இருக்கிறார்கள் கட்சிகள். ஆனால் அவருடைய கொள்கை அல்ல இலக்கன்றது மக்களுடைய அபிலாஷைகளை ஏற்று அல்லது அவர்களுடைய அபிலாஷைகளை சொல்லி வந்தாலும் அந்த இலக்கை அடைகிறதற்கான என்ன முயற்சி என்றது கேள்வியாக இருக்கிறது. தனியே பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் மட்டும் மக்களுடைய அபிலாஷைகளாக இருந்தால் அது மக்களுடைய உண்மையான அரசியல் இலக்கை அடைய முடியாது.
உண்மையான மக்களுடைய அரசியல் இலக்கை அடைய வேணுமென்றால் இந்த கட்சிகள் தங்கள் அல்லது இவ்வளவு கட்சிகள் பரிணமித்திருக்க வேண்டிய தேவை இல்லை. மக்களுடைய உண்மையினுடைய அபிலாசைகளையும் அரசியல் இலக்கை அடைய வேணுமாக இருந்தால் அது உணர்வுபூர்வமான உண்மையான இலக்கை நோக்கிய ஒரு அரசியலைத்தான் கையில் எடுக்க வேணும். அதை விட்டுட்டு அரசியல் அதாவது பிரதித்துவம் மட்டுமே பூரணம் என்று நினைத்தால் அதனால் எந்த இலக்கியம் இது அதாவது பலதரப்பட்ட பாராளுமன்ற பிரதித்துவல்வை இப்போ பாராளுமன்றத்தில் பல தரம் குரல் கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் எதை அடைய முடிஞ்சது? ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி போக முடிஞ்சதா? இல்லைத்தானே. ஒரு ஆயுத போராட்டம் நடந்தும் அந்த இலக்கை அடைய முடியவில்லை. ஒரு ஜனநாயக போராட்டம் நடந்து முடியவில்லை. ஏன் ஒரு நல்லாட்சி காலத்தில் ஒரு கூட்டு அரசியலாக இருந்தும் கூட அந்த இலக்கை அடைய முடியவில்லை. அப்போ இங்கே ஏதோ ஒரு தவறு இருக்கிறன்றதை நாம் புரிந்து கொள்ள வேணும். அரசியல் என்பது மக்கள் தங்களுடைய இலக்கை அடைவதற்கு ஒரு அணிப்பட்டு ஒரு நிலைப்பட்டு உறுதியாக செயல்படும் ஒரு கட்டமைப்பை பெற வேண்டும். அந்த கட்டமைப்புன்றது சரியான இளைய தலைமுறையர்கள் மீண்டும் 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 எடுத்து செல்வதாக அது அமைய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது நீர்பூத்த நெருப்பாகவே போய் முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அபிலாஷையினுடைய வெற்றிடம் அதுதான். ஆகிய ஒரு புது பரிமாணம்ன்றது மிக அவசியமான ஒன்றாகவே பார்க்குறேன். நன்றி நன்றி தோழர், அருமையான கருத்துக்கள். தமிழர்களுடைய ஆயுத ரீதியான 30 வருட ஆயுத போராட்டம் மௌனித்து தோல்வி என்ற ஒரு புள்ளியில் சென்றதன் பின்னர் அரசியல் ரீதியான தேசியத்தை முன்னிறுத்தி நடத்தப்பட்ட அரசியலும் ஒரு தோல்வியான நிலையை எட்டியுள்ள இந்த சந்தர்ப்பத்தில், அதாவது நான் நேரடியாகவே சொல்லுவதாக இருந்தால் ஆயுத ரீதியான போராட்டமும் தோல்வி கண்டுள்ளது, அரசியல் ரீதியான போராட்டமும் தோல்வி கண்டுள்ளது. இந்நிலையிலே தமிழர்களாகிய நீங்கள் அல்லது தமிழ் தலைவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி நீங்கள் கருதுகிறீர்கள்? இது கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷ போராட்டத்தினுடைய பரிமாணம் என்று நினைக்கிறேன். அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட முயற்சிகளுடைய தோல்வி, அதன் பின்பு அது ஆயுத பரிமாணமாக பரிணமித்து பின்பும் அந்த ஆயுத பரிமாணத்தினுடைய ஏதோ பழமொழி சொல்கிறார்கள், போகும் என போடும் கணக்கு தவறானால் போகும் பாதை தவறாகும் என்ற மாதிரி கணக்கு பிழைத்து எல்லாமே தவறாக போய் முடித்து விட்டது. இன்றைக்கி மாற்று சக்தியாக ஒரு அரசியல் பரிமாணங்களாக அல்லது ஒரு அரசியல் இலக்கை அடைவதற்கான யாருடன் பேசுவது, யார் பேசுவது, எங்கிருந்து பேசுவது என்ற கேள்வி நிறைய இருக்குது. ஒரு அரசோட பேச வேணுமென்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கட்டமைப்பான ஒரு அரசியல் தலைமைத்துவம் தேவைப்படுகிறது. அந்த தலைமைத்துவம் சிதறி இருப்பதால் சிதறி இருப்பதால் இந்த பலனும் அடைய முடியாது. அப்போ ஒரு கட்டமைப்பான ஒன்றுபட்ட ஒரு இலக்கை நோக்கி நகரக்கூடிய ஒரு சரியான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கட்டமைப்பான ஒரு அரசியல் பரிமாணம்ன்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ அது தனிய பிரதித்துவத்தை மட்டும் நோக்கம் கொண்டதாக இருக்கக்கூடாது. மக்களுடைய அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டதாக அமைய வேணும். அப்போ தான் ஒரு நின்று பிடித்த ஒரு உண்மை அரசியலை நாங்கள் பெற முடியும். இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு கட்சியும் புது புது கொள்கையோடு வந்தாலும் பாராளுமன்ற பிரதித்துவம் தானே அவர்களுடைய நோக்கமாக இருக்குது. இதனால் என்னத்தை பெற முடியும்? மன்னிக்கவனும் தோழர், அதிகமாக நீங்கள் இந்த பாராளுமன்ற அரசியல் அல்லது அதிகார அரசியல் பற்றி எப்போவுமே ஒரு எதிர்மறையான சிந்தனை ஓட்டமுடைய கருத்துக்களை சொல்லும் ஒரு நபர். என்னுடைய ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், அரசியல் என்பதும் அதிகார அரசியல், அதிகாரத்தை மையப்படுத்தித்தானே, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அரசியல் தானே தேவை என்று ஒரு சாரார் கருதுகிறார்களே, அது தொடர்பாக? உண்மை நிச்சயமாக உண்மை. சரி, நீங்கள் இந்த நல்லாட்சி காலத்தில் முழுவதும் பெற்றுத்தானே இருந்தீர்கள். என்னத்தை பெற முடிஞ்சது? உங்களோட அரசியல், உங்களோட பூர்வீக நிலப்பரப்பினுடைய அரசியல் அபிலாசைகளுடைய
குறைஞ்சபட்ச வரம்பையாவது புற முடிஞ்சுதா இல்லையே. அப்ப உண்மை. நல்லாட்சி அரசுல 25 வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களை கூட விடுதலை செய்ய முடியவில்லை. அதை விடுத்து காணிகள் கைப்பற்றப்பட்டிருந்தது. முழு பலத்துடன் தமிழர்களுடைய ஆட்சிதான் மத்திய அரசினுடைய ஆட்சியாக இருந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற ஆட்சியில் அமைந்த நேரத்தில் இந்த காணிகளை கூட முழுவதுமாக விடுதலை பண்ணிக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தது போல. ஆமா, என்னை கூட நியூஸ் பார்த்துறீங்க தானே, ஹாஸ்பிட்டல் கட்டப்படுது மக்களுடைய காணியில் வைத்தியசாலை மட்டுமல்ல, விகாரையும் கட்டப்பட்டு அந்த விகாரை என்பது மிகவும் உயர்ந்த ஒரு அந்த இறுதியாக கட்டி முடிக்கப்படும் வரை தமிழர் தலைமைகள் நித்திர கொண்டதா என்ற ஒரு கேள்வியும் இங்கே நாங்கள் கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதை விடுத்து பிரதேச சபை இன்றைக்கு போய் வரிஞ்சு கட்டி கொண்டு நிற்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். ஆனால் இந்த அழகு நிர்வாக இயந்திரத்திலே இருந்த பிரதேச சபை எல்லாம் கட்டுப்படும் வரை என்ன செய்தார்கள் என்றதுதான் இங்கே. கட்டுப்படும் பொழுதே அதை தடுத்திருக்க வேண்டும். ஒரு யாபித்து மேலெழுந்து வந்த பிறகு அதை கேள்விக்குள்ளாக்குறதுன்றது ஒரு வேடிக்கையாக ஒரு விடயம் அல்லவா தோழர்? நிச்சயமா மன்னிக்கவனும் இடையில பேசுறதுக்கு என்னன்னு சொன்னால், பாராளுமன்ற பிரதித்துவம் மட்டுமில்ல, அமைச்சர்கள் கூட இருந்தார்கள் தானே. உண்மைதான். அப்ப நான் இருந்து சொல்ல வர்றேன்னு சொன்னால், அரசியல் என்றது அதிகாரத்தை பெறுவதுன்றது முக்கியமானது. அதில் என்ன மாற்று கருத்து இருக்க முடியாது, அதுதான் இலக்கு. ஆனால் அந்த அதிகாரத்தை பெறுவதென்றது நம்மளுடைய பகுதியில் அந்த அதிகாரம்ன்றது வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி, முன்னேற்றம், ஒழுங்கமைப்புன்னு செய்கிற அளவுக்கு அந்த அதிகாரம் கொண்டிருக்கான்றதானே கேள்வி. அதைத்தானே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட மாகாண சபை எடுத்தோம்னு சொன்னால், மாகாண சபை கொண்டுவரப்பட்ட இன்றைக்கு எவ்வளோ காலம், அது வந்த காலத்திலிருந்து இன்று மட்டும் அப்படியே கிடக்கு. எத்தனை வருடங்கள் மாகாண சபை ஏதோ தமிழர்களுக்காக இந்தியாவினுடைய ஒப்பந்தத்தின் கீழ் 87ஆம் ஆண்டு தமிழர்களுக்காக கொண்டு வந்தது என்று சொல்லப்பட்டாலும் இதை உண்மையிலேயே அனுபவித்தவர்கள் சிங்கள மக்கள். அதனுடைய முழு பலாபலன்களையும் அனுபவித்தவர்கள் சிங்கள மக்கள். ஆனால் அந்த சொற்ப அதிகாரங்களையாவது பெற்றுக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்க வேண்டும் என்ற நிலப்பாடு புத்திஜீவிகள் மட்டத்திலே இருக்குது. நாங்கள் அந்த அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு எங்களை நிலைநிறுத்தி கொண்டு இன்னும் அதனிலிருந்து 13+ என்ற அதிகாரங்களை கைப்பற்றிருக்க முடியும் என்று சொல்லி ஒரு சாரார் கருதுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த அதிகாரங்கள், போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரங்கள் என்பவை 31 தடவைகள் நீதிமன்றத்திலே வழக்குகள் போட்டு அதன் அதிகாரங்கள் ஒவ்வொன்றாக அதிகாரங்கள் புடுங்கப்பட்ட பின்னர் இன்னும் அதனுடைய மிஞ்சி இருப்பது வெறும் சக்கைதான் என்று சொல்லப்படுகிற ஒரு கருத்தும் நிலவுகிறது. ஆனால் போலீஸ் காணி அதிகாரம் இல்லாத வடக்கு கிழக்கு மாகாண சபை என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இந்த மாகாண சபையை அன்னைக்கு அல்லது அதுக்கு பிறகுண்டாலும் கூட ஓரளவுக்கு நடைமுறைப்படுத்தி இருந்தால், ஓரளவுக்கு என்றாலும் எங்களுடைய பிரதித்துவங்கள், இந்த நிலம் அல்லது இது சம்பந்தமான ஆக்கிரமிப்புகள் அல்லது அது சம்பந்தமான இழப்புகளை நாங்கள் கொஞ்சம் தவிர்த்திருக்க முடியுமென்றதான் பார்வை. இன்னைக்கு பாராளுமன்ற பிரதித்துவனுடைய எண்ணிக்கை நீங்கள் சொன்ன மாதிரி 20லிருந்து 16 இன்றைக்கு எங்கே போய் நிற்கிது? ஆமாம், மிகவும் 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 மோசமான நிலையை எட்டியுள்ளது என்று சொல்லலாம். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? மக்களுடைய வெளியேற்றம். மக்கள் வெளியேற்றப்பட்டு அல்லது மக்கள் மிக குறைவாக போய் கொண்டிருப்பது அடிப்படை காரணம்.
அப்போ மக்களுடைய வெளியேற்றம் என்ற எதாவது நிகழுது, வேலை தேடி வேலை வாய்ப்புக்காகவும் சூழலுக்காகவும் இடம்பெயர்வது அதை புலம்பெயர்ந்து போகிறது ஊடாகவே இந்த வெளியேற்றம் அதிகமாக நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அப்போ ஒரு அபிவிருத்தி அல்லது ஒரு 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 தொடர்ந்து அந்த இடத்துக்குள்ளேயே தங்களுடைய வேலை வாய்ப்புகளையும் அபிவிருத்திகளையும் அல்லது குறைஞ்சபட்சம் அந்த ஒரு கட்டுமானத்தையும் பெற்றிருந்தால் இந்த அளவுக்கு ஒரு தேய்மானம்ன்றது வந்திருக்க முடியாது. நிச்சயமா அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ இதைத்தான் நாங்கள் அன்று தொண்டு இன்று மட்டும் சொல்லிக்கிட்டு வர்ற விஷயம் என்னன்னு சொன்னால், அரசியல் அபிலாஷைகளுக்காக பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொண்டு பார்லிமெண்ட்டில் போய் கத்தி குளறி போட்டு பிறகு அங்கே போய் கட்ட நிரப்பி கொண்டு போகிறது கூடாக எந்த பலனும் அடைய முடியாது. சரியான அது மக்களுக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு அரசியல் பகிர்வாக அது அங்கே நிர்வகிக்கிற அளவுக்கு அந்த மண்ணையும் அந்த மக்களை நிர்வகிக்கிற அளவுக்கு அது அமையப்பட வேணும். இதைத்தான் நாங்கள் வலியுறுத்துறோம். இந்த கட்டுமானத்துக்குள்ள தான் மக்கள் அணிதிரளப்பட வேணும், ஒன்றிணைஞ்சு நிற்க வேணும். அப்படி ஒரு கட்டுமானம் இருந்திருந்தால் இன்றைக்கு இவ்வளோ ஒரு வெற்றிடமும் இவ்வளோ ஒரு தேய்மானங்களுக்கு உருவாகிக்க முடியாது. இன்றைக்கு ரொம்ப தேய்மானமாக போயிட்டு. அரசியலை நீங்கள் தொட்டதன் காரணத்தினால் நான் வரலாற்றிலே உங்கள் காலப்பகுதியிலே நீங்கள் கட்டியமைத்த, அதாவது நீங்கள் தளபதியாக இருந்த பொழுது பொருளாதாரம் உற்பத்தி என்ற விடயங்களில் கரிசனையோடு செயல்பட்டவர். அது தொடர்பான வெற்று கோஷங்களோ அல்லது வெற்று கருத்துக்களோ இன்றி நடைமுறையிலேயே ஒரு 6 வருடம் 7 வருடங்களாக நாங்கள் இருந்த காலப்பகுதியிலேயே நான் கண்ட விடயங்களை எமது மக்களுக்கு உங்களுடைய வழிநடத்தல், உங்களுடைய நிர்வாகம், உங்களுடைய பொருளாதார நோக்கம், இலக்கு என்பன தொடர்பாக நான் எமது மக்களுக்கும் சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அங்கு வாழ்ந்த மக்கள் உங்கள் காலத்திலே அங்கு வாழ்ந்த மக்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். சிங்கரால் ஏற்றுமதியாக இருக்கட்டும், எள்ளு எண்ணெய் ஏற்றுமதி கொழும்பை நோக்கி அனுப்பப்பட்டதாக இருக்கட்டும், புகையிலை கொழும்பை நோக்கி அனுப்பப்பட்டதாக இருக்கட்டும், இதர விடயங்கள் ஒடியல் பனாட்டு இவ்வாறு பல விடயங்களை உங்கள் நிர்வாக அளவுக்குள்ளே குறிப்பிட்ட வளங்களுடன் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்த தருணத்திலேயும் நீங்கள் பல இலக்குகளை தொட்டிருந்தீர்கள். உதாரணத்துக்கு உங்களுடைய பல விடயங்களை நான் இங்கே சாட்சிகளாக சொல்லலாம். இறங்குதுறை கண்ணையம்மன் கோயில் இறங்குதுறையாக இருக்கலாம், அது இரவு பகலாக நீங்கள் இருந்து சாதித்த விடயம். அதே போல் மருத்துவ சேவையிலே மக்களுக்காக நீங்கள் செய்த விடயங்கள் நிச்சயமாக தலைமையும் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தது. நாங்கள் அதையும் மறுத்து செல்ல முடியாது அல்லது தவிர்த்து செல்ல முடியாது. இவ்வாறு ஒரு ஒருங்கிணைந்த சேவையிலே ஒரு பொருளாதார ரீதியான முக்கியத்துவம் ஒரு இனத்துக்கு எந்த அளவுக்கு தேவையானது என்பதை 90 தொடக்கம் 97ஆம் ஆண்டு காலப்பகுதி வரை நிலைநாட்டி அதை நடைமுறையிலேயே செய்த ஒருவர். அது தொடர்பாக நான் அந்த சாதனைக்கும் இப்ப இருக்கிற தலைமைத்துவங்களுக்கும் இந்த வித்தியாசம் என்னவாக இருக்கின்றது நான் உங்கள் கருத்தையும் கேட்க ஆசைப்படுகிறேன். இதில் அன்றைக்கு இருந்த நிலைமையை பொறுத்தவரையில் ரொம்பவும் ஒரு யுத்தத்தினுடைய அழுத்தத்தின் மத்தியில் மக்கள் எதுவும் செய்ய முடியாத நிலைமையும் ஒரு சுற்றி முள்ளுவேலிக்குள்ளே வாழ்ந்த நிலைமையாக தான் ஆரம்பம் இருந்தது. நாங்கள் அந்த 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 ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே ஓரளவுக்காவது நம்மளுடைய பொருளாதார நிலைமையை உருவாக்க வேணுமென்ற விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் அவதானப்படுத்தமென்றது உண்மை. நாங்கள் பெருசாக அன்றைக்கு இருந்த சூழலையும் பெருசாக நாங்கள் பெரிய சாதனை என்ற அடிப்படை சொல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணினோம். அது அப்புறம் அது மாறி வந்த சூழல்களில் நாங்களும் அங்கே இருந்து இடம்பெயர்ந்த காலங்களாக அது நாங்கள் தொடர முடியல. ஆனால் அண்டியான் காலகட்டத்துக்கு அது அவசியமானது செய்தோம். பெருசாக நன்றி பார்த்துருக்கிறோம், அவ்வளோதான். இல்லை, அதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதன் கட்டாயம் என்ன என்று சொன்னால், ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. போக்குவரத்துகள் எந்த போக்குவரத்தும் இல்லாத சூழலில் குறிப்பிட்ட வளங்களை வைத்து அந்த மேலெழுதல் என்ற அந்த விடயத்தில் நீங்கள் சாதித்ததும் அந்த உங்களோட இருந்த தோழர்களை அணிதிரட்டி அவர்களை வழிப்படுத்தினதும் தான் இங்கே பேசு பொருளாக இருக்கிறது. ஆகவே அது தொடர்பாக
இந்த இளைஞர்களுக்கான எமது அரசியல் எந்த இலக்குகளை நோக்கி நகர வேண்டும் என்று தாங்கள் கருதுகிறீர்கள்? இது ஒரு ஆழமான ஒரு அவசியமான பார்வை. ஒரு ஜனநாயக போராட்டம் நடந்து அப்புறம் ஒரு ஒரு ஆயுத போராட்டம் நடந்து அப்புறம் அது மௌனித்ததன் பின்பு இன்றைக்கு ஒரு 15 வருஷங்களுக்கு இடைவெளி உருவாகிவிட்டது. அதுக்கு இடப்பட்ட இளைய தலைமுறைகள் அதனுடைய தாக்கங்கள் அதனுடைய இதுகளை இந்த அளவுக்கு பார்த்திருப்பார்கள் அல்லது அதனுடைய உணர்வுகளை இந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருப்பார்கள் என்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி விடயமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு அரசியல் வெற்றிடம் வந்து அந்த இளைய தலைமுறைகளுக்கு திசை காட்டி கொண்டு அல்லது அவர்களை வழிநடத்தி செல்வதற்கான எந்த பரிமாணமும் அங்கே கிடைக்கவில்லை. இன்றைக்கு எழுந்த மனமாக இதுகளை பார்க்கிறார்கள், எழுந்த மனமாக கொடுக்கிறார்கள். ஆனால் அவருடைய இலக்குகள் பூரா தங்களுடைய அரசியல் வெற்றிடத்தில் வாழ்கிறோம் என்ற ஒரு உணர்வு என்றது அல்லது எண்ணம் என்றதுமே குறைவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே ஒரு உண்மையான இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்களில் சொல்லப்படுற அல்லது போலியான வதந்திகள், போலியான நியூஸுகள், போலியான இதுகளை விட்டுட்டு அவர்கள் உண்மையான ஒரு ஆய்வின் அடிப்படையில் உண்மையான தகவல்களை பெற்றுக்கொள்வதன் அடிப்படையில் ஒரு அடிப்படை ஒரு அரசியல் என்னுடைய அடிப்படையான ஒரு அரசியலை நோக்கி நகர வேணுமென்றதான் என்னுடைய பார்வை. அப்படி அவர்கள் இளந்தலைமுறைகள் அந்த அடிப்படையான அரசியலுக்கான தங்களுடைய கால்களை பதிப்பது ஊடாகத்தான் எதிர்வருங்காலத்தில் தங்களுடைய பூர்வீக பூமியில் ஒரு கௌரவமான வாழ்வியலை கொண்டு போக முடியும். ஆகவே அவர்கள் உண்மையான அரசியலை தெரிந்து கொள்ள வேணும். ஒரு பிழைப்புவாதத்துக்கோ அல்லது சந்தர்ப்பவாதத்துக்கோ அல்லது நலனுக்கான அரசியலை விட்டுட்டு இவ்வளவு கால அரசியலில் மக்கள் பட்ட இழப்பு அழிவு இன்றைக்கு சிதைஞ்சு போயிருக்கக்கூடிய மக்கள், அழிவுகளை சந்திச்சிருக்கிற மக்கள், 4 லட்சம் மக்களுக்கு மேலே இறந்திருக்கிறார்கள், 50,000 மக்களுக்கு மேலே இனம் உதவி என்று சொல்லி நிறைய இருக்கிறது. ஆகவே இந்த வரலாற்று இதில் இருக்கக்கூடிய இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஒரு அரசியல் இலக்கை நோக்கி போக வேண்டிய தேவை இருக்கிறது. அது இளைய தலைமுறையுடைய கடமையும் கூட. ஆகவே உண்மையான ஒரு அரசியலை பற்றி நோக்கி அவங்க வரவேணும் என்றால் என்னுடைய பார்வை.